ஒரு பர்சனலா சொல்லணும்னா ஒரு 2 பொம்பள பிள்ளை வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா நான் டிஎம்கேக்கோ, ஏடிஎம்கோ ஓட்டு போட மாட்டேன். நான் லாஸ்ட் டைம் கூட டிஎம்கேக்கு தான் போட்டேன். எங்க வீட்ல எல்லாருமே டிஎம்கே தான். ஆனா நான் டிஎம்கேக்கு போட மாட்டேன். இந்த ஆனா வாட்டி. இந்த தடவ கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்கீங்க பெரம்பூர் மக்கள். கண்டிப்பா. நாளைக்கு அந்த அடுத்த வீட்ல நடந்தது நாளைக்கு நம்ம வீட்ல நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால கண்டிப்பா விஜய்க்கு தான். இந்த அக்கா சொல்ற மாரி தான் நெறைய பேர் சொல்றாங்க. டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே போத் ஆர் சேம் 2 பேர்கிட்டயுமே பெரிய அளவுல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஸோ நான் இந்த முறை புதுசா வரவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருப்பேன். கண்டிப்பா உங்க சர்க்கிள்லயும் ஏகப்பட்ட பேர் இது மாரி சொல்லியிருப்பாங்க. நீங்களும் அத பார்த்திருப்பீங்க. இதோ இந்த அக்கா கூட பார்த்தீங்கன்னா, நான் இந்த முறை விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இதே மாரியான காரணங்கள் சொல்லி விஜய்க்கு தான் நான் ஓட்டு போட போறேன். இந்த முறை நான் விஜய்க்கு சான்ஸ் குடுக்க போறேன் அப்படின்ற மாரியும் சொல்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா? அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ, அத அப்படியே வெளிப்படையா சொல்றாங்க. அது சரி அப்படின்ற மாரி நெனைச்சுக்கிட்டு அவங்க இது மாரிலாம் சொல்றாங்க. ஓகே, ஃபேர் எனஃப். ஆனா இத மாரியான கிரிமினல் கேஸஸ்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாம ஜட்ஜ் பண்றச்ச, அதாவது ஒரு பர்ட்டிகுலர் கவர்ன்மென்ட்டையோ, இல்லன்னா ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்டையோ நாம ஜட்ஜ் பண்றச்ச, அந்த இடத்துல நாம எமோஷனலுக்கு இடம் தரக்கூடாது. எமோஷனல் முக்கியம் தான். பட் இது மாரியான விவகாரங்கள நாம எமோஷனா பார்க்கவே கூடாது. ஒருவேள நீங்க இது மாரியான விவகாரங்கள எமோஷனோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எமோஷனோட நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் இன்னும் பெரிய பாதிப்புகள தான் ஏற்படுத்தும். எப்பவுமே இது மாரியான விவகாரங்கள நாம நம்பர்ஸ வச்சு தான், டேட்டாவ வச்சு தான் பார்க்கணும். புரியிற மாரி சொல்லணும்னா, அந்த ஆட்சியில 100 பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குன்னா, இந்த ஆட்சியில எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாரி அந்த நம்பர்ஸ் கூட வச்சு பார்க்கணும். எத்தன வழக்குகளுக்கு நேர்மையான முறையில நீதிகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி நம்பர்ஸ் அண்ட் டேட்டா இதெல்லாம் வச்சு தான் நாம இந்த விவகாரங்கள பார்க்கணும். இங்க யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க அப்படின்ற மாரிலாம் சொல்ல முடியாது. இங்க யார விட யாரு பெட்டரு, யார விட யார் பெட்டரான ஆட்சிய குடுத்துருக்காங்க அப்படின்ற மாரி தான் பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அது சரியாவும் இருக்கும். இன்னும் புரியிற மாரி சொல்றேன். காங்கிரஸ விட பிஜேபி நல்ல கட்சி, நல்லவங்க இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற மாரிலாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ விட பிஜேபி பெட்டரான கட்சி. அவங்களுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இருந்த கரப்ஷன்ஸ் எதுவுமே பெருசா இப்ப இல்ல. அந்த அளவு கரப்ஷன்ஸ் எதுவுமே இப்ப நடக்கல அப்படின்ற மாரி தான் சொல்ல முடியும். அதுதான் சரியாவும் இருக்கும். அதனால தான் மக்கள் ஓட்டும் போடுறாங்க. காங்கிரஸ விட பிஜேபி பெட்டரா இருக்கிறதுனால தான் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே மாரி தான் இங்கேயும் திமுகவ விட அதிமுக பெட்டர். அதிமுக, திமுக ஒண்ணு தான். 2 பேருமே வேஸ்ட் தான். ஸோ நான் புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போட போறேன். விஜய்க்கு ஓட்டு போட போறேன் அப்படின்ற மாரி சொல்றதெல்லாம் எந்த விதத்திலுமே யாருக்குமே பலனளிக்காது. இது என்னுடைய பெர்சனல் ஒப்பீனியன் தான் ஓகேங்களா? நான் பார்க்குற பார்வை இப்படி இருக்கு. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் தவறா இருந்ததுன்னா, தயவு செய்து கமெண்ட்ல இதெல்லாம் தவறா இருக்கு அப்படின்ற மாரி நீங்க சொல்லுங்க. அது எனக்கு கன்வின்சிங்கா இருந்ததுன்னா, கண்டிப்பா நான் என்னுடைய கருத்த மாத்திக்கிறேன். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதியானவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இந்த 2026 வருஷம் இருக்கு இல்லையா, இதனுடைய ஆரம்பமே அமர்க்கலமாக தான் இருந்திருக்கு. ஏகப்பட்ட சண்டைகள், பயங்கரமான தட்டுப்பாடுகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கோலாகலமாக ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக மேற்கு ஆசியாவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக இந்த எரிசக்தி தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. இதனால ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் நாம எப்படி எஸ்கேப் ஆனோம், அந்த தட்டுப்பாடுல சிக்காம அந்த ஒரு பெரிய பிரச்சனையில சிக்காம நாம எப்படி எஸ்கேப் ஆனோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன். ஃபுல்லா பாருங்க, செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த எரிசக்தி நெருக்கடிக்கு ஆரம்ப புள்ளியா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. அது என்னப்பா ஆபரேஷன் எபிக் ஃபியூரினா, பிப்ரவரி 28ஆம் தேதி 2026 இந்த வருஷம் போன மாசம் பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆபரேஷனுடைய பெயர் தான் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. இதுல தான் ஈரான் நாட்டினுடைய சர்வாதிகாரி கமேனி கொல்லப்பட்டார். இதுக்கப்புறம் தான் ஈரானுடைய புரட்சி காவல் படைகள் அவங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அதை நாங்கள் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. க்ளோஸும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாகத்தான் உலகம் முழுக்க இந்த எரிசக்தி தட்டுப்பாடு அப்படின்றது ஏற்பட்டுருச்சு. சுமார் 20% உலகளாவிய கச்சா எண்ணெய் வாணிபமானது இந்த வழியாக தான் நடக்குது. அப்புறம் நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த கச்சா எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அது 80% 90% வரைக்கும் இதன் வழியாக தான் வருது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுனால தான் நமக்கு இங்க தட்டுப்பாடும் ஏற்பட்டிருந்தது. இங்கிருந்து பர்ச்சேஸ் பண்ற கச்சா எண்ணெயிலிருந்து தான் நம்ம நாட்டுக்கு தேவையான, அதாவது இங்க இருக்கிற வீட்டுக்கு தேவையான எரிசக்தி முதல் வணிகத்துக்கு தேவையான எரிசக்தி வரைக்கும் தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இது எல்லாமே இந்த கச்சா எண்ணெயிலிருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நமக்கு பெருத்த அடி நிச்சயமா இருக்கும்.
இருந்தது. இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா முக்கியமான அந்த வழித்தடத்தையே அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. க்ளோஸ் பண்ணா எப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய எரிசக்தியானது கிடைக்கும்? இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது மக்களே. சைனாவுக்கும் இங்கிருந்து தான் எரிசக்தியானது கிடைக்குது. இந்த முக்கியமான ஜலசந்திய க்ளோஸ் பண்ணதுனால எல்லா நாடுகளுக்குமே பயங்கரமான அடியானது விழுந்திருக்கு. பெருத்த எரிசக்தி தட்டுப்பாடானது ஏற்பட்டிருக்கு. இந்த ஒரே ஒரு வழி மூடுறதுனால ஒரு பிரச்சனை, இந்த கச்சா எண்ணெய் பிரச்சனை மட்டும் கிடையாது. அதைத் தொடர்ந்து செயின் ரியாக்ஷன்ஸ் மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தட்டுப்பாடுகளானது ஏற்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த ஈவி பேட்டரிஸ்க்கான மூலப்பொருட்கள், சிப்ஸு, எல்என்ஜி, பிஎன்ஜி, விவசாய உரத்தினுடைய மூலப்பொருட்கள்னு பல பொருட்களுடைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலைய இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்கு பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப மோசமான, விஷமத்தனமான காரியங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க இல்லையா? அதாவது உலகளாவிய பிரச்சனைகள இங்க எடுத்துட்டு வந்து, இந்த பிரச்சனைக்கு காரணம் பாஜக தான், மோடி தான், மோடியினுடைய வெளியுறவு கொள்கை தான் அப்படின்ற மாரிலாம் சொல்லி அவதூறுகள் பரப்புறாங்க இல்லையா? அவங்க பரப்புன ஒரு சில முக்கியமான அவதூறுகளுக்கு பதிலடி கொடுக்க ஆசைப்படுறேன், டேட்டாவோட. எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டுனா, இந்திய மக்களை இந்த பாஜக அரசு பாதுகாக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னதுதான், விச் இஸ் wrong, வெரி வெரி wrong. அது மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மார்ச் 7 இருந்து வீட்டு உபயோக எல்பிஜி ரூபாய் 60 மற்றும் வணிக உபயோக எல்பிஜி ரூபாய் 115 அதிகமாயிருக்கு அப்படின்ற மாதிரியான செய்தியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஒரு விஷயத்தையுமே சேர்த்து பாருங்க. இந்த ஒரு கடுமையான சூழ்நிலை கூட இந்திய அரசு, இந்த பாஜக அரசு விலையை ஏத்தி விட்டாங்க அப்படின்ற மாதிரி அவதூறுகள் பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகளாவிய சந்தை எப்படி இருக்கு? அவங்க என்ன மாதிரியான விலையை டிசைட் பண்றாங்க? விலை ஏத்தணும்லாம் ஏத்தல. மார்க்கெட் அதை டிமாண்ட் பண்ணுது. இந்த இஷ்யூஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு மேல என்னைக்காச்சும் இந்த பொருட்களுடைய விலை ஏறிச்சா? இல்ல. அண்ட் பெட்ரோல், டீசல் விலையானது கடைசியா எப்போ ஏத்துனாங்க? எப்போ அந்த விலையானது மாறிச்சு? தெரியலல்ல. பல மாதங்களாக பெட்ரோல், டீசல் விலையானது ஒரே நிலையில தான் இருக்கு. ஏறவும் இல்ல, இறங்கவும் இல்ல. வணிகத்தை விட இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு எல்பிஜி அவசியம் அப்படிங்கிறதுனால தான் லேட்டா சிலிண்டர் வந்தாலும் வரவேண்டிய சிலிண்டர் வந்துருது. குடிமக்கள் முக்கியம் கிடையாது, எங்களுக்கு வணிகம் தான் முக்கியம்னா அவங்க வணிகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிருப்பாங்களே. ஏன் குடும்பங்களுக்கு, குடும்ப எல்பிஜிகளுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்? அண்ட் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை சொல்ல ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பாஜகவுடைய ஆட்சி காலகட்டங்களில் தான் இப்போதான் இறக்குமதி எண்ணெயை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலையானது கம்மியா இருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எண்ணெய் இறக்குமதி நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்தியில வெறும் 4.5% தான். அவ்வளவுதான். ஆனா காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டங்கள்ல இது எல்லாமே டபுள்ல இருந்தது, டபுள் டிஜிட்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்பிஜியை புக் பண்ணா அது சரியான நேரத்துக்கு வரதே கிடையாது, ரொம்ப லேட்டா தான் வருது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சு மக்களிடத்துல ஒரு பேனிக் மூடை இவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அதாவது சிலிண்டர் வரதே இல்லை, சிலிண்டர் இல்லை அப்படின்றனால தான் எங்களுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பரவலா பாஜகவுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் ஆட்சி நடக்குதோ அங்க எல்லாமே பாத்தீங்கன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியலை பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களை பேனிக் மூட்லயே வச்சிருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன? உட்கார்ந்து யோசிச்சா உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு கடுமையான சூழ்நிலையை உபயோகப்படுத்தி ஒரு சில கேவலவாதிகள் என்ன பண்றானுங்க, சிலிண்டர்களை பதுக்குறானுங்க. அந்த எல்பிஜி சிலிண்டர்ஸை பதுக்குறானுங்க. நிறைய பேரை பிடிச்சிருக்கவும் செஞ்சிருக்காங்க. நிறைய செய்திகள் கூட வந்திருக்கு. நிறைய பேர் வேணும்னே சிலிண்டர்களை பதுக்கி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க ஒரு டைமை கொடுக்குறாங்க. இந்த டேட்ல நீங்க சிலிண்டர் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டேட்ல இருந்து இவ்வளவு நாட்கள் கழிச்சு தான் உங்களால புக் பண்ண முடியும். அப்பதான் உங்களுக்கு அடுத்த சிலிண்டர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நேரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் எதுக்கான நேரம்? ஒழுங்குபடுத்துறதுக்கு, முறைப்படுத்துறதுக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் வேணும்னே ஒரு கேவலமான அரசியலை இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி இருக்கு இல்லையா, அவங்க சிலிண்டர் இல்ல, சிலிண்டர் கிடைக்கல, சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி காலி சிலிண்டர்ஸை வச்சு ரோட்ல மக்கள் இடத்துல ஷோ மாதிரி காமிச்சிட்டு இருந்தானுங்க. அதே இடத்துல தான் சிலிண்டர் டெலிவரி பண்றவங்க வந்து ஒரு வீட்டுக்கும் சிலிண்டர் டெலிவரி பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இது இந்தியாவில் நடந்தது, டெல்லியில் நடந்தது. இது அப்படியே லைவாவே நிறைய சேனல்ஸ்ல, நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல போட்டிருந்தாங்க. இவனுங்க வேணும்னே ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை இவங்க உருவாக்குறாங்க.
இயற்கையா உருவாகல, இவங்க செயற்கையா உருவாக்குறாங்க. மக்களை பேனிக் மூட்லயே வச்சுக்க இவங்க பாத்துக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இந்த காங்கிரஸ்காரனுங்க முன்வைத்த இன்னொரு கேவலமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து நாம கச்சா எண்ணெய் வாங்கியிருந்தோம்னா இவ்வளவு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்காது, நாம இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். ட்ரம்புக்கு பயந்து மோடி ரஷ்யா கிட்ட பிசினஸ் பண்றதே நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தானுங்க. இந்த லூசுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏன்டா என்ன பிரச்சனைன்றதே தெரியாம ஏன்டா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நாம அதிகப்படியான கச்சா எண்ணெய் யார்கிட்ட இருந்து வாங்குறோம்னா ரஷ்யா கிட்ட இருந்து தான். அமெரிக்காவுக்கு பயந்து இந்த காங்கிரஸ்காரனுங்க மண்டிட்டானுங்க பாருங்க. அத மாதிரிலாம் பாஜக மண்டி இடல. இப்பவும் தொடர்ந்து ரஷ்யா கிட்ட நாம பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய கச்சா எண்ணெய் அவங்க கிட்ட இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டுல ஏற்பட்டிருந்த இந்த தற்காலிக தட்டுப்பாட்டுக்கான காரணம் என்ன? அந்த ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணுது. அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை க்ளோஸ் பண்ணுது. எதுக்கு நாம இங்க பிரச்சனைய பார்க்கிறோம்? எதனால இவ்ளோ பிரச்சனைகள் இங்க வந்துட்டு இருக்கு? எதனால எரிசக்தி தட்டுப்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற காரணமே தெரியாம இந்த காங்கிரஸ்காரனுங்க லூசு மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. ஏன்டா ரஷ்யா கிட்ட இருந்து நாம என்ன வாங்கினாலும் அந்த வழியா தான்டா வரணும். அது கூட தெரியாம ஏன்டா நீங்களா கத்திட்டு இருக்கீங்க? நீங்களா ஏன்டா அரசியல்ல இருக்கீங்க? என்ன மேட்ச்? யார் ஆடுறா? அப்படின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாம இவனுங்களா நேரா வந்து மோடியை கடிச்சிட்டு இருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. உலகம் முழுக்க இந்த எரிசக்தி தட்டுப்பாடானது ஒரு ஆட்டி விட்டுருக்கு. சைனால இருந்து ஐரோப்பிய நாடுகள் வரைக்கும் எல்லாருமே பயங்கர தட்டுப்பாடுல தான் இருக்காங்க. அவங்களாம் என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த நாட்டுல இருக்கிறவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? இந்த பிரச்சனைய அந்த நாட்டுடைய குடிமக்கள் தலையில போடுறாங்க. அதிகப்படியான விலைக்கு அந்த எரிசக்தி பொருட்களை விக்கிறாங்க. ஆனா நம்ம நாடு அத மாதிரி ஏதாச்சும் பண்ணிச்சா? நம்ம தலையில ஏகப்பட்ட சுமைகளை போட்டு நம்மள அப்படியே அமுக்கிச்சா? இல்ல. இத மாதிரி எவன்லாம் இந்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டுக்கு எதிரா பேசுறானோ அவனுங்களெல்லாம் ஒரே ஒரு வருஷத்துக்கு மட்டும் சைனாக்கோ இல்லைன்னா மற்ற நாடுகளுக்கோ அனுப்பிச்சு விட்டுறணும். அங்க போய் இரு, அப்பதான் உனக்கு இந்தியாவோட அருமை தெரியும்னு சொல்லி அவனுங்களெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறணும். இந்தியா கிட்ட அடுத்த 75 நாட்களுக்கு தேவையான எரிசக்தி பொருட்கள் இருக்கு, ஓகேங்களா? இதுவே பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அடுத்த 28 நாட்களுக்கு தேவையான எரிசக்தி பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா 15 இருந்து 30 நாட்களுக்கு தேவையான எரிசக்தி பொருட்கள் மட்டும்தான் இருக்கு. அப்படியே இலங்கையில பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு தேவையான எரிசக்திகள் இருக்கா அப்படின்றதே கேள்விக்குறிதான். இவ்வளோ பிரச்சனைகள் பல உலக நாடுகளில் போயிட்டு இருந்தாலும் நாம எப்படி இவ்வளோ சேஃபா இருக்கோம்? அதுக்கான காரணம் என்னன்னா நம்முடைய வெளியுறவுத்துறை பாலிசிஸ், அப்புறம் நாம பண்ணக்கூடிய பிசினஸ். நாம இந்த கச்சா எண்ணெயை 40க்கும் மேற்பட்ட நாடுகள் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்முடைய பிசினஸ் ஆனது பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அதனால தான் இவ்வளோ குரூஷியலான டைம்லயும் நம்ம கிட்ட பெரிய அளவுல தட்டுப்பாடுகள் இல்ல. இப்போ கூட பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு இல்ல. ஒழுங்குபடுத்தணும், முறைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு நேரத்தை தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய இவனுங்களாம் சொல்ற மாதிரி தட்டுப்பாடு, இங்க நெருக்கடி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, பெருசா கிடையாது. இது எல்லாமே இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அரசியல் ஆதாயத்துக்காக வேணும்னே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன் உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே இது மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கேடுகட்ட காங்கிரஸ் ஆட்சியில இருந்த மோசமான நிலையானது இப்போ இல்ல. சோ இந்த காங்கிரஸ்காரனுங்க அவனுக்கு கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிக்காரனுங்க பரப்புற அவதூறுகளை நம்பி பேனிக் ஆகாதீங்க. சோ ஸ்டே காம் அண்ட் பிலீவ் மோடி.